சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பாரத் ஜோடோ யாத்திரையில் பங்கேற்று திரும்பி இருக்கிறீர்கள். அந்த மணிப்பூரில் இருந்து இப்போது அந்த யாத்திரை நாகாலாந்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த அங்கு மக்களின் உணர்வுகள் எவ்வாறு இருக்கு சார் அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில? நீங்க அதில் பங்கேற்று திரும்பி இருக்கனால இந்த கேள்வியை முதல்ல உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏற்கனவே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கிய முதல் யாத்திரை மாபெரும் வெற்றியை பெற்றது, மாபெரும் எழுச்சியை தந்தது. காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்தது. ராகுல் காந்தி அவர்களுடைய பிம்பம், அவருடைய இமேஜ் கூட தொடங்கிய முதல் யாத்திரை மாபெரும் வெற்றியை பெற்றது, மாபெரும் எழுச்சியை தந்தது. காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்தது. ராகுல் காந்தி அவர்களுடைய பிம்பம், அவருடைய இமேஜ் கூட முன்பிருந்ததை காட்டிலும் உயர்ந்தது. அதற்கு காரணம் கோடிக்கணக்கான மக்களோடு அவர் நேரடியாக நடத்திய உரையாடல்கள், அவர்களோடு பகிர்ந்து கொண்ட பல்வேறு விதமான விஷயங்கள், அவர் தெரிந்து கொண்ட விஷயங்கள், இது மாதிரி நாடு முழுவதும் ஒரு அலையை ஏற்படுத்தியது அந்த முதல் சுற்றுப்பயணம். இப்போ ரெண்டாவது கட்ட பயணம் அதை விட அதிகமாக போகிறார். போன தடவை கூட 4000 கிலோமீட்டர் தான் போனார். இப்போ ஏறக்குறைய 6500 கிலோமீட்டர் மேலே போகிறார். ஏறக்குறைய 80-85 தொகுதிகளில் வந்து அவருடைய மாவட்டங்கள் வழியாக அவருடைய சுற்றுப்பயணம் போக இருக்கிறது. 31ஆம் தேதி ஜனாதிபதி உரை, 1ஆம் தேதி பிப்ரவரி பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட், 9ஆம் தேதி வரைக்கும் பார்லிமெண்ட் இருக்குது. அதேமாதிரி 10க்கு மேலே 15ஆம் தேதிக்குள்ளே எனி டைம் வந்து இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் 50-52 நாளைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அறிவிக்கப்படும். அதுக்கு பிறகு ஆஃபீஸர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு ஒரு நாளில் தேர்தல் அறிவிப்பு வரும். மார்ச் ஏப்ரலில் தேர்தல் 5-6 கட்டமாக முடியும். ஏப்ரலில் கடைசி வாரம் அல்லது மே முதல் வாரத்தில் கவுண்டிங், வாக்குகள் எண்ணிக்கை நடைபெறும். இப்படி இதுதான் ஆஸ் இட் இஸ் ஷெட்யூலாக இருக்க முடியும். ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் அதுக்குள்ளே அவருடைய யாத்திரையை எவ்வளோ வெற்றிகரமாக நடத்த முடியுமோ, அந்த மாதிரி எவ்வளோ அதிக ஏரியா கவர் பண்ண முடியுமோ அதை நோக்காக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு, உற்சாகத்தோடு, பலதரப்பட்ட மக்களும் குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை ஜாதி மத வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி, மாநில வேறுபாடின்றி எல்லா இடங்களையும் பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்கிறது. அவர் மக்களாக சென்று கொண்டிருக்கிறார். மணிப்பூர்லேயும் நாகாலாந்துலேயே சார் 2 செட்டுமே போனீங்களா இந்த யாத்திரை தொடங்கின அப்புறம்? நீங்கள் போனது மணிப்பூரில் தொடங்கி வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் மணிப்பூரில் அதாங்க ஆரம்பித்தார். டெல்லியிலேருந்து தனி விமானத்தில் எல்லா எம்பிக்கள், எல்லாம் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ், ஜெனரல் செக்ரட்டரிஸ், இன்சார்ஜஸ் எல்லாரும் போய் அதை ஆரம்பித்து வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு சில பேர் அவரோட அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அவரோட நடந்து போவாங்க. சரி. இப்போ இந்த மணிப்பூர் மாநிலத்தில் அந்த வன்முறை கலவரங்கள் வந்து ஓரளவு குறைந்து இப்போதைக்கு இந்த அமைதி தொடங்குதா சார்? ஏன்னா அந்த பேரணி தொடங்குவதற்கு முன்பே குறைவான எண்ணிக்கையுடையன்னு தான் பேரணியை நடத்தணும் அப்படின்னு அந்த அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடு தடையெல்லாம் வச்சு ஒரு பரபரப்பாச்சு. இப்போதைக்கு எப்படி சார்? நீங்கள் மணிப்பூர் போனீங்களா? ஓரளவு நார்மல்சி திரும்பி இருக்கா சாருங்க? போனோம். அங்கே பாதிக்கப்பட அந்த பகுதிகளை வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் போய் பார்வையிட்டு வந்திருக்காரு. அதனால் மக்களிடத்தில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. பட் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மெயின் சிட்டியில் ஹெட் குவார்ட்டர்ஸில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தாண்டி, மணிப்பூர் தலைநகர்லேருந்து 45 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல தான் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அந்த அனுமதி கொடுத்த இடத்துல மீட்டிங் நடந்தது, தொடக்க விழா பொதுக்கூட்டம். மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள்லாம் வந்து அதில் கலந்து கொண்டு அவர் வாழ்த்தி கொடியை சேர்த்து அவருடைய யாத்திரையை தொடங்கி வைக்கப்பட்டது. அதுலேருந்து அவர் அங்கேருந்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். ஓகே சார். இப்போ இந்த மணிப்பூர் மாநிலத்தில் இந்த பொதுவாக வந்து அமைதியான சூழல் தான் அங்கே இருக்கிறது.